இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தப்போ அந்த சிலை இருக்கிற பேக நீங்க எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்க ரூமுக்கு வந்து பார்த்தப்போ அந்த சிலையை நான் பார்த்தேன். உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் நான் தான் அதை எடுத்து கொண்டு போய் மறைச்சு வச்சேன். அப்பதான் உண்மையிலே சிலை காணாம போயிடுச்சு. இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்சா சிவா என்ன அடிப்பான்னு பயந்துதான் நான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே சிலை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, நாங்க தான் சிலையை எடுத்துட்டு வந்தோம். ஆனா அந்த சிலை இங்கதான் இருக்கு. தோ இந்த சிலைய தான் நாங்க நைட்டு எங்க பேக்ல எடுத்துட்டு வந்தோம். போதுமா? இந்த சிலையா? என்ன, அந்த சிலை தான் இதுவான்னு பார்க்க போனீங்களா? யோ சத்தியமா நான் பார்த்தேன் மச்சான். நீங்க இததான் பார்த்திருப்பீங்க. ஆமா, இந்த சிலை எது? இதுவா? ஸ்கூல் பசங்களோட ப்ராஜெக்டுக்காக வாங்கி வச்சிருக்கோம். அது எப்படி இந்த சிலையும் குலதெய்வ சிலையும் ஒரே மாதிரி இருக்கு? ஏன் அந்த சாமி இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் குலதெய்வமா? வேற யாரும் இது கும்பிட மாட்டாங்களா? இந்த சிலை பழைய டிசைன். இந்த மாதிரி எத்தனை சிலை வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி காட்டவா? சொல்றா. ஆமா கபிலா, உனக்கே திடீர்னு இந்த சிலை மேல இவ்ளோ அக்கறை? உனக்கும் இந்த சிலைக்கும் என்ன சம்பந்தம்? இங்க கிடைச்சிருக்கிறது எங்க குலதெய்வ சிலை. அது ஒரிஜினலா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? பாரா, அது மட்டும் இல்லாம சாமி விஷயம். இந்த மாதிரி சாதாரணமா எதையும் நம்பிட முடியாதுல்ல. இல்லனா அது எங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. ஓ, யோ வாயா, வெளியே வா. போ மச்சான்.